கோவை, மூணார் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். கோவை நேரு உள் விளையாட்டு அரங்கில் உடற்பயிற்சி கூடம், விளையாட்டு மைதானம் ஆகியவற்றை பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மாணவ மாணவிகளின் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். நான் இங்கே நேரு ஸ்டேடியமில் எப்பயும் காலையில் 6 o'clock யோகா பண்ணுவேன். இப்போ இன்னைக்கு மினிஸ்டர் சார் வந்தாங்க. இங்கே கிட்ட பேசினாங்க. ஒரு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் பேசினாங்க. நல்லா தான் இருந்துச்சு. சீஃப் மினிஸ்டர் எங்களால் பார்க்க முடியும், நீங்கள் எப்பெல்லாம் கோல்டு மெடல் அடிக்கிறீங்களோ அப்போ நான் உங்களை சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேச சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்போர்ட்ஸ் துறை அமைச்சர் இங்கே வந்திருந்தாரு. எங்கிட்ட கோரிக்கையெல்லாம் கேட்டிருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு கிரவுண்ட்லாம் வேணும் கேட்டிருந்தோம். அவரும் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டு, ஸ்பான்சர்ஸ் நிறைய தரேன்ட்டு இருக்காங்க. இதேபோல் இடுக்கி மாவட்டம் மூணாறில் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது, சுற்றுலா வழிகாட்டுகளுக்கு அடையாள அட்டை மற்றும் சீருடை வழங்குவது, பழுதடைந்த சாலைகளை சீரமைப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி எம்பி டீன் கொரியாகோஸ், சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, மாவட்ட ஆட்சியர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.